உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழா பேருரை ஆற்றுகிறார். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினமானது மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்றைய தினம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 400 இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர், மின்கலங்களால் இறங்கும் சக்கர நாற்காலிகள் மற்றும் சக்கர நாற்காலியாகவும் 3 வாகனமாகவும் பயன்படுத்தும் இணைக்கும் வசதி கொண்ட மின்கலங்களால் உபகரணங்கள் ஆகியவற்றை மாற்றுத்திறனாளிகளுக்கு சற்று நேரத்துக்கு முன்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தற்போது மாற்றுத்திறனாளிகள் துறை வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அடங்கிய புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் அரங்கில் நடைபெறும் நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச உள்ளார். அதன்படி பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக விருது பெற்ற விளையாட்டு, தகவல் தொழில்நுட்பம் என்று பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவர்களை நியமன உறுப்பினராக நியமிக்கும் சட்டமானது கடந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் வழங்க உள்ளார். தங்களின் விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.